அங்கண்மாஞாலத்து அரசரபீமன அங்கண்மாஞாலத்து அரசரபீமன பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டீர்கீழே அங்கண்மாஞாலத்தரசர் அபீமன பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டீர்கீழே சங்கமிரு பார்போல் வந்து தலை பெய்தோம் சங்கமிரு பார்போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே 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 செங்கண் சிறு சிறுது செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியவோ செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கள் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே அங்கள் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரம் பவாய் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரம் பவாய் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரம் பவாய் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரம் பவாய். இன்று நாம் அனுபவிக்க இருக்கின்ற பாசுரம் 22வது பாசுரமான அங்கன்மான் ஞாலத்தரசர் அபிமான என்கிற பாசுரம். பகவத் கைங்கரியத்தையே பரம பலமாக உத்தேசித்திருக்கிற ஆயர்குல சிறுமியர்கள் ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து கொண்டு நித்தியமாய் பகவத் கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிற ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடி பரிச்சர்யையை இந்த ஜென்மத்திலேயே இந்த ஆயர்பாடியிலேயே செய்து ஆனந்தானுபவம் பெற வேண்டும் என்று அதற்கு தகுந்தபடி நீ எங்களை குளிர்ந்து கட்டாட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக அமைந்த பாசுரம். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் என்று ஆரம்பிக்கிறாள் ஆண்டாள். அபிமானம் என்றால் அகங்காரம், மமதை, கர்வம் இவை மோட்சத்திற்கு தடையாக இருக்கும். அதை தொலைக்க வேண்டும். அகங்காரம் மமக்காரங்களை விட்டொழித்து அந்த பகவானை சரணடைய வேண்டும். அவனது திருவடி பற்ற வேண்டும் என்பதே இந்த திருப்பாவியின் சாரமாகும். அதையே கூறுகிறாள் ஆண்டாள் இந்த பாசுரத்தில், அபிமான பங்கமாய் வந்து என்று. ஒரு சமயம் நஞ்சியர் தனது ஆச்சாரியரான பராசர பட்டரிடம் சென்று நமக்கு எப்பொழுது மோட்சம் கிடைக்கும் என்று கேட்கிறார். அதற்கு பராசர பட்டர், நாமெல்லாம் சரணாகதர்கள், சரணாகதி செய்தவர்கள், நமக்கு அடுத்த ஜென்மமே கிடையாது என்கிறார். அதற்கு நஞ்சியர் பிரம்மாவிற்கு எப்போது மோட்சம் கிட்டும் என்று கேட்கிறார். பிரம்மாவிற்கு மோட்சம் கிட்ட இன்னும் 100 ஜென்மம் ஆகும் என்றவுடன் நஞ்சியர், அவர் வைகுண்டத்திற்கு அருகே சத்தியலோகத்தில் இருக்கிறாரே, சரணாகதி செய்த நமக்கு
இந்த ஜென்ம இறுதியிலேயே மோட்சம் கிட்டும் என்கிறீர்கள். ஆனால் பிரம்மாவிற்கு ஏன் இப்படி என்று கேட்க, பிரம்மாவிற்கு ரெஸ்பான்சிபிலிட்டி மிகவும் அதிகம். பகவான் அவருக்கு பெரிய வேலையை கொடுத்திருக்கிறார். அவர் பிரச்சனையே, பிரம்மாவின் பிரச்சனையே அவர் மேலே சத்தியலோகத்தில் இருக்கிறது தான். ஏன்னா எல்லாவற்றையும் படைக்கும் தொழிலை செய்து கொண்டு உயர்ந்த பதவியில் இருக்கிறதால அந்த அகங்காரத்தை விட்டு பெருமாளை சரணடைந்தால், ஆனால் அதற்கு ரொம்ப டைம் எடுக்குமே. அதனால் அகங்கார அபிமானத்தை விட்டு ஒழித்து பகவானை சரணடைய வேண்டும் என்கிறாள் ஆண்டாள். அதாவது என்னால் என்னை ரட்சித்து கொள்ள முடியாது, அந்த எம்பெருமான் தான் என்னை காப்பாற்றுபவன், ரட்சிக்கக்கூடியவன் என்ற எண்ணம் ஒரு சரணாகதனுக்கு இருக்க வேண்டும். விபீஷணன் மாதிரி அவன் அனைத்தையும் விட்டுவிட்டல்வா ராமனின் திருவடியை வந்து சேர்ந்தான். திரௌபதி வஸ்திராபகரண சமயத்தில் அவள் தனது வஸ்திரத்தை, புடவையை தனது 2 கைகளாலும் இறுக பிடித்து கொண்டு ஒவ்வொருவரிடமும், பீஷ்மர், துரோணர், திருதராஷ்டிரன் போன்றவர்களிடமும் தனது கணவன்மார்களிடமும் நியாயம் கேட்டு கதறுகிறாள். அனைவரும் வாயை திறக்கவே இல்லை. கடைசியில் அவள் என்ன செய்தாள்? தனது 2 கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி அஞ்சலி செய்து, துவாரகா நிலைய அச்சுதா புண்டரிகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம் என்கிறாள். புடவை வளர்ந்து கொண்டே இருந்தது. மானம் காக்கப்பட்டது. இதுதான் அபிமான பங்கம், அகங்காரத்தை விடுவது என்பது. பாசுரத்திற்கு வருவோம். நேற்றைய பாசுரத்தில் நப்பின்னை ஆண்டாள் கோஷ்டியுடன் சேர்ந்து கொண்டு ஊற்றமுடையாய் பெரியாய் பரஞ்சுடராய் என்று அந்த பரந்தாமனை பாட, அவனும் இவர்கள் சொல்லுவதை கேட்க எழுந்து கொண்டான். எல்லோருமாய் அங்கன்மா ஞாலத்தரசர் என்று ஆரம்பிக்கிறார்கள். அங்கன் என்றால் அழகிய என்று பொருள். மா என்றால் பெரிய, ஞாலம் என்றால் பூமி, நிலம். மற்றொரு அர்த்தம் அனைத்தையும் தன்னுள் கொண்டுள்ள பூமண்டலம். இந்த உலகத்திற்கு தலைவன் சக்கரவர்த்தி யார்? அந்த எம்பெருமான் தான். அரசன் என்றால் குறுநில மன்னர்கள் போல. சக்கரவர்த்தியாக திகழ்பவன் அந்த பரமாத்மா தானே. அதை பல இடங்களிலும் காட்டியுள்ளான் அந்த எம்பெருமான். கிரண்யாக்ஷன் பூமியை பாயாக சுருட்டி கொண்டு சமுத்திரத்திற்குள் அடியில் ஒளித்து வைத்தான். பகவான் மிகப்பெரிய வராகமாக அவதரித்து அவனை வதம் செய்து அந்த பூமாதேவியை மீட்டு வந்தான். ஆதலால் இந்த பூலோகத்திற்கே ராஜா அவன்தான். திருவிக்கிரமனாக 7 லோகங்களையும் அளந்து அனைத்து உலகிற்கும் நாயகன் அவனே என்று காட்டினான். ஸ்ரீராமனாக அவதரித்து ராவணனை வதைத்து சக்கரவர்த்தி திருமகனானான். ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதரித்து விஸ்வரூபத்தை காட்டி அனைத்தும் நானே, அனைத்துலகும் அவனுடையதே என்று காட்டினான். அப்படிப்பட்ட கிருஷ்ணனிடம் அவனது திருவடிகளில் தங்களது விஞ்ஞாபனத்தை தெரிவிக்கும் வகையில் அங்கன்மா ஞாலத்து அரசர்களை உதாரணம் காட்டுகிறாள் ஆண்டாள். அழகிய பெரிய நிலங்களை தங்களுக்கு ஏற்பட்டிருந்த ராஜ்யங்களை ஆண்ட அரசர்கள் மிகவும் கர்வத்தோடு, இந்த ராஜ்யம் எப்பொழுதும் நம்முடையதே, தங்களை யாரும் அசைக்க முடியாது, யாருடைய தயவும் தங்களுக்கு வேண்டியதில்லை என்று இருமாப்போடு யாருக்கும் தலை வணங்காமல் இருந்த அரசர்கள் துரதிருஷ்டவசத்தால் அனைத்தையும் இழந்து, அதாவது மானம், கௌரவம், சொத்து, சுதந்திரம் அனைத்தையும் இழந்து பிச்சை எடுக்கும் நிலைக்கு ஆளானார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், யாருக்கும் எதுவும் எப்பொழுதும் சொந்தமில்லை, எல்லாம் அந்த எம்பெருமானுடைய சொத்து. தெய்வ பலம் இல்லாமல் மனுஷன் எதுவும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்த அங்கன்மா ஞாலத்து அரசர்கள் அபிமான பங்கமாய் வந்து உன் பள்ளிக்கட்டிற்கீழே திரளாக வந்து தங்களது கஷ்டங்களை தீர்க்கும்படி பிரார்த்திப்பதைப் போல நாங்களும் எங்களை உன் குளிர்ந்த பார்வையால் கட்டாட்சிக்க வேணும் என்று பிரார்த்திக்க வந்துள்ளோம் என்று அந்த ஆய்ச்சியர் குல சிறுமியர்கள் கூறுகிறார்கள். அதற்கு கண்ணன், நீங்களும் அகங்காரப்பட்டீர்களா என்ன என்று கேட்பதாக நினைத்து கொண்டு, ஆமாம், நாங்களும் எங்களுக்கு சதுர்சமான பெண்கள் இந்த பூலோகத்திலேயே கிடையாது என்றும், கிருஷ்ணன் கோப கன்னிகைகளான எங்களுக்கே சொந்தம் என்றும் மமகாரப்பட்டோம். இப்பொழுது நாங்கள் எங்களது அபிமானங்களை பங்கம் செய்துவிட்டு உன் திருவடி வாரத்தில் தலை பெய்தோம் என்று வேண்டுகிறார்கள். அதுதான் அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே வந்து தலை பெய்தோம் என்கிறார்கள். அடுத்து அந்த கண்ணன் எவ்வாறு கண் மலர்ந்து அருள வேண்டும் என்கிறாள் ஆண்டாள். கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ, மூடிக்கொண்டிருக்கிற உனது திருக்கண்களை. சில பேர் தூங்கி எழுந்துருப்பா, ஆனால் கண்ணை திறக்கவே மாட்டா, தூங்குற மாதிரியே உட்காண்டிருப்பா. அப்படி சொல்லலை ஆண்டாள்.
மூடிக்கொண்டிருக்கிற உனது திருக்கண்களை சூரிய உதய காலத்தில் மெல்ல மெல்ல மலர்கிற தாமரை பூ போல கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து எங்கள் பக்கம் அந்த சிவந்த செவ்வரியோடிய கருணா பிரவாகம் நிறைந்த அந்த கண்களை திருப்பி எங்களுக்கு அனுகிரகிக்க வேணும் என்கிறாள் ஆண்டாள். மேலும் கிங்கிணிவாய் செய்த என்று, கிங்கிணி என்றால் சலங்கை, செய்த என்றால் போல என்று அர்த்தம் தமிழில். சலங்கையைப் போல, சலங்கையின் வாயைப் போல சிறிதே திறந்து என்று அந்த கண்ணன் கண் திறப்பதை அழகுற விவரிக்கிறாள் ஆண்டாள். திங்களும் ஆதித்தனும் எழுந்தாற்போல் என்று மீண்டும் அவனது திருக்கண்களை விவரிக்கிறாள். சந்திரனும் சூரியனும் சேர்ந்து எழுந்தால் தாமரை என்ன செய்யும்? சூரிய ஒளியினால் மெதுமெதுவே மலரும், சந்திர ஒளியினால் மெதுமெதுவே கூம்பிவிடும். அதுபோல கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை திறந்து, கொஞ்சம் கண்ணை திறந்து, கொஞ்சம் கண்ணை மூடி கருணையுடன் கடாட்சிக்க வேண்டும் என்கிறாள். மேலும் ஒரு கண் சூரியனைப் போல, ஒரு கண் சந்திரனைப் போல, திங்களும் ஆதித்தனும் என்கிறாள். போய பிழியும் புகுதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் என்று சொன்னவள் அல்லவா நமது ஆண்டாள். நமது வினைகள் அவனது கட்டாட்ச வீட்சண்யத்தால் பொசுங்கிவிடும் என்றும் முதல் திருப்பாவியில் கதிர்மதியும் போல்முகத்தான் என்றாள். இங்கு திங்களும் ஆதித்தனும் என்கிறாள். சூரியனைப் போல ஒரு கண் தீய சக்திகளை பொசுக்கிவிடும் என்றும் சந்திரனைப் போல கண்ணினால் குளிர்ந்து அடியார்களுக்கு அருள்கிறது என்கிறாள். நரசிம்ம அவதாரத்தில் ஒரு புறம் சூரியனைப் போல தகித்து எரித்து ஹிரண்யகசிபுவை வதம் செய்தார் அந்த நரசிம்மன். அதே சமயத்தில் குளிர்ந்த கட்டாட்சத்தினால் பிரகலாதனுக்கு அனுகிரகம் செய்தார். அதுபோல திங்களும் ஆதித்தனும் என்று அவனது கண்ணை வர்ணிக்கிறாள் ஆண்டாள். அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கிதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவா என்கிறாள். அப்படிப்பட்ட அந்த இரண்டு கண்கள், அங்கண், அந்த இரண்டு அழகிய கண்களினால், சூரியன் சந்திரன் போன்ற உனது இரண்டு திருக்கண்களினால் எங்களது அஞ்ஞானம் அகங்காரம் மமக்காரங்களை போக்கி குளிர்ந்த கட்டாட்சத்தினால் ஞானத்தை அருளி எங்கள் மேல் சாபம் இழிந்து எங்களது சாபங்களை, அதாவது உன்னை விட்டு பிரிந்து இருக்கின்ற சாபத்தை போக்கி உன்னுடனேயே எங்களை சேர்ந்து இணைந்து இருக்க அருள்வாயாக என்று பிரார்த்திக்கிறாள். பாபம் என்பது பிராயச்சித்தத்தினால் போய்விடும், ஆனால் சாபம் அனுபவித்தே தீரணும். அகல்யை கௌதம மகரிஷியின் சாபத்தை அனுபவித்ததைப் போல. ஆனால் பகவானது குளிர்ந்த கருணை மிகுந்த கட்டாட்சத்தினால் அனைத்து தாபம் சாபம் பாபம் எல்லாம் தீயினிலிட்ட பஞ்சு போல பொசுங்கிவிடும் என்று ஆண்டாள் சொன்னது போல, அங்கன்மா ஞாலத்தரசர் பாசுரம் மூலம் கண்ணனும் தனது திருக்கண்களை திறந்து அவர்களை குளிர நோக்கினான் என்பதே இப்பாசுரம். உள்ளர்த்தமாக ஆச்சாரிய சம்பந்தம் பேசப்படுகிறது. அங்கன்மா ஞாலம் என்பது இந்த சரீரம், அண்டத்தில் உள்ளது, இந்த பிண்டத்தில் உள்ளது என்பதற்கேற்ப பஞ்ச பூதங்களினால் ஆனது இந்த சரீரம். அதற்கு அரசன் ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா இந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு ஆரம்பத்தில் ரொம்பவும் கர்வத்தோட, மிகவும் அகங்காரத்துடன் கர்வத்துடன் இருந்து பிறகு அதை உணர்ந்து நல்ல ஆச்சாரியனை பற்றுகிறது. அந்த ஆச்சாரியனும் கிங்கிணிவாய் செய்த கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு உபதேசித்து திங்களும் ஆதித்தனும் தனது தேஜஸினாலும் ஞானத்தினாலும் நம்மை குளிர கட்டாட்சித்து நம்மை நமது பிறவி பிணியை நீக்கி அனுகிரகிக்கிறார். தனது அருளினால் ஆச்சாரியர் நமக்கு ஞானத்தை அருளி பகவானை சரணடையும் மார்க்கத்தையும் காட்டி அருளுகிறார் என்பதாகிறது இப்பாசுரம். நாளைய பாசுரத்தில் கண்ணனது நடை அழகை ஆண்டாள் எப்படி வர்ணிக்கிறாள் என்று காத்திருந்து பார்ப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.